அடுத்த ஒரே ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவரை பத்தி இப்ப நான் வந்து சொல்ல போறேன். அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய நல்ல ராசி. இன்னைக்கு வந்து உங்களுடைய ராசி சட்டம் எல்லாம் நல்லா இருக்கு. போடுங்க அடுத்து போடுங்க நல்லபடியா. என்னடா இன்னைக்கு வஞ்சிக்கு வந்தோன்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஜோதி விழாவில் 3வது நாளாக நடக்கிறது வந்து இது முழுக்க நான் ப்ராஃபிட் செய்கிறேன். வரியமான ஒரு வேலை பங்காளின்னு சொல்லிட்டு வரிய பிள்ளைகளுக்கான ஒரு வாழ்வாதாரமும் படிப்புக்குன்னா இந்த வன்னிப்பத்து மூலமாக வன்னிச்சகத்து மூலமாக நாங்கள் செய்கிறோம். என்னன்னு சொன்னால் எங்களை ஈழத்தில் வந்து நிலம பிள்ளைகள் நிலம பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து வன்னிக்கு மாத்திரம் இல்லை, பல தரப்பட்ட இடத்துலையும் வந்து வரிய பிள்ளைகள் உதவி செய்யலாம். நீங்க வந்து 30 வருஷமா செய்கிறோம். 30 years இடிச்ச சம்பல்ல வந்து உரல் வந்து தான் இடிக்கிறார். மக்களை வாங்க, உங்களோட ஒவ்வொரு பணம் வந்து விரயமாகாது. எங்கேயோ ஒரு இடத்துல பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைக்கு வந்து அந்த படிப்புக்காக தான் போகுது. 100% சின்ன பிள்ளைகள் எல்லாருமே உதவி செய்யலாம். பல இருந்தாலும் education very dangerous weapon சொல்றாங்க. education very dangerous weapon the world. எங்களுடைய இலக்கை வந்து ஆயுதம் வேலை மெஞ்சலும் கொப்பியாலும் எங்களுடைய தேசத்தை நோக்கியான அந்த எஜுகேஷன் அந்த கல்விமுறையை மாற்றணும். கல்விக்கான பல உதவிகளை எங்களுடைய ஏழை பிள்ளைகளுக்கு செய்யணும் என்றுதான் குக்கிராமம் எல்லாம் நிரம்ப வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. அதன் நோக்கத்துக்காக போட்டு 3 நாளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா போலும் தொடர்ந்து இந்த 3வது நாளாக அனைவருக்கும் ஒரு வணக்கம். உண்மையில நேற்று சங்கடப்பட்ட அந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கி தந்த பெருமானுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆடலும் பாடலும் நாட்டியமும் நடனமும் ஆன்மீகத்துடன் இணைந்தது என்பதற்கு எங்களுடைய வரலாற்று புகழ்மிக்க சிலப்பதிகாரம் துணியாக இருந்தது எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய ஏற்ற சொச்சங்களாக அதில் சிலப்பதிகாரத்திலே வந்திருக்கின்ற கடலாடு காதையிலே இந்திர விழாவெடுத்த சருக்கத்திலே இருந்த ஒரு சிறப்பான விழாவாக இந்த விழா ஆண்டாண்டுகளாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அது பிரசிடென்ட் திரு மட்டும்தான் வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர். சோ அவரை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நான் சொல்லல, உண்மையிலே இன்னைக்கு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். உங்களுடைய என்டையர் டீம், உங்களுடைய விழுதுகள் இது எனக்கு இடத்தில் வழியெடுத்து சென்று நானே தலைவர் சிவசாமி. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் எந்தவித கஷ்டமும் துன்பமும் வராமல்
உற்சாகமாக இருப்போம் என்று கேட்டு விடைபெறுவோம். Thank you all the teams. அடுத்தது நான் ஸ்டாப்பா உங்களுடைய சொந்த மண்ணிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஓடி ஆடி காணி வாங்கி கட்டிடம் கட்டி எம்பெருமானை குடியிருத்தியதன் பின்பு அவர்களுக்கு ஒரு இன்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இந்திர விழா இன்று வரையும் தொடர்ந்து ஓடுகின்றது. அதை பார்த்து பார்த்து வெளியிடங்களிலே வெற்றிடங்களிலே அவர்கள் விழா எடுக்கின்ற ஒரு மரபை தோற்றுவித்துக் கொடுக்கின்ற பெருமை ஐயப்பன் ஆலயத்துக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த அன்பான சகோதரராகவும் இருக்கிறீர்கள். என்றும் நீங்கள் சளைத்ததும் இல்லை, என்றும் நீங்கள் கலைத்ததும் இல்லை. உங்கள் ஆளுமை, அறிவு, ஆற்றல், அகத்தினில் உள்ள அன்பு மற்றும் தூய்மையான அந்த நினைவுகள் அனைவரையும் கொண்டு செலுத்தும் உங்களுடைய ஆயுதம். கண்ணியம், கடமை, நேர்மை, காரியம் இறைவன் ஐயப்பனின் அருளால் இந்த தெய்வீக செயலில் மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்று எங்களை வழிநடத்தும் அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது. உங்கள் அனுபவம், ஆற்றல், பணிவு மற்றும் அர்ப்பணிப்பு எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது. ஒரு தலைவர் என்பவர் ஒரு பதவியில் இருப்பவர் மட்டுமல்ல, அனைவரையும் ஒன்றிணைத்து நல்ல வழியில் ஐயப்பா அவர் ஏஐல வாசித்த மாதிரி இருந்தாலும் உண்மையை சொன்னார். ஆனாலும் ஒரு குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருப்பது ஒரு கனவு. அந்த வகையில் திருச்செல்வன் சிவசாமி என்பவர் இந்த விழாவை நடத்துவதற்கும் உறுதுணையாக மட்டுமில்லாமல் ஊக்குவிப்பார். ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் முதியவர் வரை அவர் எப்படி அவர் இயக்குகிறார் என்பது கனவுலையும் அவருக்கு இருந்தது. நேற்று நடந்த மழையில் இன்று இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு மட்டுமில்லை, எல்லோருக்குமே இருந்தது. இங்கே நிர்வாகத்தில் இருந்து தொண்டர்கள் இருந்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் ஒரு சொல் கூட, ஒருவர் கூட அதை எல்லோரும் சேர்ந்தபடியத்தான் இந்த நிகழ்வு அவ்வளவு சிறப்பாக. அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவன் திருச்செல்வம் சிவசாமி அவர்கள் மட்டும்தான். எல்லோரையும் பாராட்டினார்கள். திருச்செல்வம் சிவசாமி அவர்கள் எல்லோரையும் பாராட்டினார். ஆனால் இன்று எனக்கு அவருக்கு பாராட்டும் ஒரு வாய்ப்பை நானே பறித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. Thank you, Deva. And we would like to also recognize எங்களுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எல்லாருமே தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டு எங்க போனாலும் இந்த பேருக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த ஐயப்பா அவர் ஏஐல வாசித்த மாதிரி இருந்தாலும் உண்மையை சொன்னார். ஆனாலும் ஒரு குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருப்பது ஒரு கனவு. அந்த வகையில் திருச்செல்வன் சிவசாமி என்பவர் இந்த விழாவை நடத்துவதற்கும் உறுதுணையாக மட்டுமில்லாமல் ஊக்குவிப்பார். ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் முதியவர் வரை அவர் எப்படி அவர் இயக்குகிறார் என்பது கனவுலையும் அவருக்கு இருந்தது. நேற்று நடந்த மழையில் இன்று இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு மட்டுமில்லை, எல்லோருக்குமே இருந்தது. இங்கே நிர்வாகத்தில் இருந்து தொண்டர்கள் இருந்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் ஒரு சொல் கூட, ஒருவர் கூட அதை எல்லோரும் சேர்ந்தபடியத்தான் இந்த நிகழ்வு அவ்வளவு சிறப்பாக. அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவன் திருச்செல்வம் சிவசாமி அவர்கள் மட்டும்தான். எல்லோரையும் பாராட்டினார்கள். திருச்செல்வம் சிவசாமி அவர்கள் எல்லோரையும் பாராட்டினார். ஆனால் இன்று எனக்கு அவருக்கு பாராட்டும் ஒரு வாய்ப்பை நானே பறித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. Thank you, Deva. And we would like to also recognize எங்களுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எல்லாருமே தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டு எங்க போனாலும் இந்த பேருக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த
இப்பொழுது நாங்கள் கௌரவம் வழங்க இருக்கின்றோம். இவர் இந்த ஆலயத்திலே தனியே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இவர் எங்களுடைய ஆலயத்தினுடைய ஐயப்பனுடைய ஒரு பக்தர். ஐயப்பனுடைய மாலை போட்டு நீண்ட எங்களுக்கு ஐயப்பனுக்கு கலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதம் உண்டாக நிக்காம முன்னேறு. நெஞ்சோரம் என் கண்ணீரு நிக்காம முன்னேறு. நெஞ்சோரம் என் கண்ணீரு. அறங்காவல சபை அங்கத்தவராக இருக்கக்கூடியவர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்களும் இந்த ஸ்தாபனத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரி ஹம்சாதினி அவர்களும் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். நன்றி நன்றி. அடுத்து எங்களுடைய this event is powered by Arjun Vijay. இசை நிகழ்வு